வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் அடிக்கிற வெயிலுக்கு நல்ல குளுன்னு சில்லுன்னு ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். இந்த சம்மருக்கு மேங்கோ வந்தாச்சு. ஸோ மேங்கோ வச்சு ஒரு சூப்பரான ஃப்ரூட்டி ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான ட்ரிங்காக இருக்க போது. இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம மேங்கோ நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கலாம். ரொம்ப புளிப்பு இல்லாத இனிப்பான பழமாக எடுத்துக்கோங்க, செம்மையாக இருக்கும். இதில் இருந்து நம்ம தோல் எடுத்துட்டு வெறும் பல்ப்பை மட்டும் எடுக்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இந்த மாதிரி கன்னத்தை வெட்டிட்டு அதிலிருந்து பல்ப்பை ஸ்கூப் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது 2 பெரிய மாம்பழமாக எடுத்திருக்கேன். நீங்கள் ரொம்ப குட்டி குட்டியாக எடுக்கிறீங்கன்னா ஒரு 3-4 கூட எடுத்துக்கலாம். இப்போ இந்த பல்பெல்லாம் எடுத்துட்டேன். இதோட ஒரு 4-5 துண்டு மாங்காய் சேர்த்துக்கோங்க. அதுதான் அந்த புளிப்பு ஃப்ளேவர் கொடுக்கும். கூடவே ஒரு 1/4 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அப்போ தான் இந்த மாங்காய் நல்லா சாஃப்ட் ஆகி நம்மளால் ஜூஸ் போட முடியும். ஸோ இதை ஒரு பேனில் சேர்த்துக்கலாம். இதை வெறும் 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. 10 நிமிஷத்துக்கு மேலே இது கொதிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை, ஏன்னா மாங்காய் நல்லா சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறமே நம்ம ஜூஸ் போட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம நல்லா கொதிக்க வச்சு ஜூஸ் போடும் போது நிறைய ஜூஸ் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா ரொம்ப சாஃப்ட் ஆகிடும், சக்கை ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறமா இதை நல்லா ஆற வச்சுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா ஆறிடுச்சு. நம்ம இதில் நிறைய தண்ணி ஊற்றி தான் அரைக்க போகிறோம், அதனால் தண்ணி இருந்தால் பிரச்சனை இல்லை. இதை அப்படியே நம்ம ஒரு மிக்சியில் மாற்றிக்கலாம். ஒரு 1-1.5 டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நம்ம அரைச்சிக்கலாம். இது ஃபைனாக அரைஞ்சிருச்சு. இப்போது இதை நம்ம வடிகட்டிக்கலாம். வடிகட்டும் போது கூட உங்களுக்கு கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா தண்ணி சேர்த்து நம்ம வடிகட்டிக்கலாம். இதில் பல்ப் ரொம்ப கம்மியாக தான் வரும், ஏன்னா நல்லா அரைஞ்சிருக்கும். இப்போ இது கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருக்குது, அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் டைல்யூட் பண்ணிக்கிறேன். கன்சிஸ்டன்சியை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது தான். திக்காக இருந்துச்சுன்னா நம்ம கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிருக்கு. ஃப்ரூட்டி மாசாலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு திக்னஸ் இருக்கும், ரொம்ப அப்படியே தண்ணியாக இருக்காது. ஸோ அந்த மாதிரி இது ரெடி ஆகிருக்கு, செம்ம சூப்பராக இருக்குது. அடுத்து நம்ம இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு சர்வ் பண்ண வேண்டியதான். இதுலேயே கூட நீங்கள் ஐஸ் க்யூப் சேர்த்து சர்வ் பண்ணலாம். ஆனால் ஐஸ் க்யூப் சேர்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாகிடும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. நான் இதை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சர்வ் பண்ண போகிறேன். ஸோ இந்த திக்னஸ் எனக்கு ரொம்பவே பர்ஃபெக்டாக இருந்தது. சம்மருக்கான ஸ்பெஷல் ரெசிபின்னு தான் நான் சொல்லுவேன். ஃப்ரூட்டி யாருக்குமே பிடிக்காமல் இருக்காது, எல்லாருமே ரொம்ப இஷ்டப்பட்டு குடிப்போம். ஸோ அப்பேற்பட்ட ஃப்ரூட்டியை நம்ம வீட்டிலேயே சூப்பராக இந்த சம்மருக்கு பண்ணி குடிக்கலாம். நீங்களும் இந்த ரெசிபியை இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.